கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். நாளில் ஒன்று கூடி கர்த்தருடைய சமூகத்தில் வல்லமை ஆவியானவர் எனக்குள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால் விரட்டிவிட்டேன். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து இந்த பாடலை பண்ணுவோம். எல்லாரும் ஒன்று கூடி பிரைஸ் ஜீசஸ். தேங்க் யூ லார்ட். நன்றி ஒத்துழைக்கிறோம். வல்லமையின் ஆவியானவர் என்னோடு வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னோடு வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத
பிசாசு எப்படி தோற்கிறது? வார்த்தையினால தான். வார்த்தை இல்லைன்னா பிசாசு தோற்க முடியாது. அதனால வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால வார்த்தை இருந்தால் தான் பிசாசால தோற்க முடியும். இல்லைன்னா அவன் நம்ம விரட்டி கொண்டிருப்பான். ஆகையால தான் வார்த்தையை தெரிஞ்சு கொள்ள வேண்டும், வார்த்தையை தியானிக்க வேண்டும், வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்ம அதை பேசிக்கொண்டே இருக்கும், தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆடு எப்படி அசைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே போல தேவனுடைய வார்த்தை நம்ம அசைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமா? சாப்பிட்ற சாப்பாடு எப்படி நம்ம சரீரத்துக்கு காணப்படுற சரீரத்துக்கு பலன் அடைகிறதோ அதே போல இந்த தேவ ஆவியன் கூட ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது ஆவிக்குள்ள பலன் அடைகிறதாக இருக்குது, ஆவியை பலப்படுத்துகிறதாக இருக்குது. ஒன்று கூடிய நாளில கூட விசேஷமாக ஒன்று கூடிய நாளில கற்கள் சமூகத்துல நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்து ஒன்று கூடி பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம்.
அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை எண்ணி அவரை நாமத்தை துதிக்க ஒன்று கூடி வந்திருக்கிறது. தேங்க்யூ லார்ட். உம்மை போல நல்ல தேவன் யாருமே இல்லையே. இவரை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை. இது நம்ம வாழ்க்கையில மிகவும் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய சத்தியம். இவர் மாதிரி நல்லவங்க ஒருத்தர் கிடையவே கிடையாது. அவர் மிகவும் நல்லவர். நம்மளே யோசித்து கொண்டிருக்கிறார். நம்மளுக்காக எல்லாவற்றும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம அதை சுதந்திரத்துக் கொள்ள ஒத்தாசி ஆண்டவர் செய்கிறோம். ஆகையால இந்த உலகத்தில் இருக்கிற பலவிதமான நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை எல்லாம் நீ எதோ செஞ்சுட்டு வாழ்ந்தான் நம்பிக்கை சொல்லுது. ஆனா இந்த ஆண்டவர் மட்டும் சொல்கிற, நீ எதுவும் செய்யாத, நீ என்ன விசுவாசி போதும், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து வச்சுட்டேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்த ஆண்டவர் நன்றி நம்ம இருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஓ நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர், நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. ஒன்று கூடி பாடலாம் நேரத்தில். தேங்க்யூ. My
அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இது மாதிரி நல்ல ஆண்டவர் யாருமே கிடையாது. அல்லேலூயா. அவர் மிகவும் நல்லவர். நல்லவர்களுக்கு அடையாளமே நான் கேட்டா அவரை நம்மளை நேசிக்கிறார். பாவிகளை துரோகிகளை நேசிக்கிறார். உலகத்தில் இருக்கிற பூமி இருக்கிற ஒரு மனுஷனும் நீதிமான் கிடையாது. ஆனால் அவரு எல்லாரும் நேசித்து அன்பு கொள்கிறார். தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றி உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் ஒன்று கூடி கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை துதியுங்கள். அவர் என்று நல்லவர். அவர் பேரன்பு என்று உள்ளது. அவர் அன்பு எந்த அளவுக்கு உயர்ந்ததுன்னா அவர் சொல்கிறாரு, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது அவர் அன்பு. தேங்க்யூ லார்ட். ஒதுக்கூடி இந்த பாடலை பாடலாம். கர்த்தரை துதியுங்கள். அவர் என்று நல்லவர். கர்த்தரை துதியுங்கள். அவர் என்று நல்லவர். அவர் பேரன்பு என்று உள்ளது. கர்த்தரை துதியுங்கள். அவர் என்று நல்லவர். அவர் பேரன்பு என்று உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே.
உலகத்திற்கு அன்பெல்லாம் மாறிடும். உலகத்திற்கு அன்பெல்லாம் மாறிடும். ஏன்னா அது ஆண்டவர் கொடுத்த அன்பு போல இல்லை. ஆண்டவரை கொடுத்த அன்பு இன்றைக்குமே மாறாத என்று கர்த்தருடைய வாக்கு சொல்கிறது. உலகத்திற்கு அன்பெல்லாம் வெளி தோற்றத்தை பார்த்து நேசிக்கிற அன்பு. ஆனா ஆண்டவருடைய அன்பு அது உள்ளத்தை பார்த்து அன்பு கொள்கிற அன்பு. அதனால்தான் அந்த அன்பு ஒரு நாளும் மாறாது. அதனால்தான்